இளவரசி, அழைத்தீர்களாமே? நீங்கள் இப்போதுதான் வருகிறீர்களா? ஆம். அதற்குள் உங்களோடு உலகையே பவனி வருவதாக நினைத்துக் கொண்டு இந்த ஒப்பரிகையை உலா வந்துவிட்டேன். தெரியுமா? கற்பனையில் கூட உங்களுக்கு சரிநிகர் சமானமாக எனக்கு அருகதை இல்லை இளவரசி. உங்களை அளவுக்கு மீறி தாழ்த்திக் கொள்கிறீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். நான் செய்த உதவிகள் யாவும் பிரதிபலனை எதிர்பார்த்துத்தான். இளவரசி, நீங்கள் எதை கேட்டாலும் அந்த உதவிக்கு விலையாகாது. அதனால்தான் எனக்கு சொந்தமான எதையுமே என் அனுமதியின்றி நீங்களே எடுத்துக் கொள்ளலாம் என்று அன்றைக்கே சொன்னேன். அதில் பசுமரத்தாணி போல் பதித்து வைத்திருக்கிறேனே மனதில். நான் உங்களிடம் வேண்டுவது உங்கள் காதல் வந்துத்தான். இளவரசி, அதை உங்கள் அனுமதியின்றி என்றைக்கோ நான் எடுத்துக்கொண்டேனே. உங்களுக்கு முன்பே வேறொருத்திக்கு சொந்தமாகிவிட்டது. அவள் ஒரு நாடோடி பெண். விக்ரமரே, இந்த நாடாளும் பதவியை அவளுக்கு தருகிறேன். உங்களை எனக்கு தருவாளா? இளவரசி, உங்களுடைய ஆழமான அன்பு எனக்கு புரிகிறது. ஆனால் காதலுக்கு விலை தர முடியாது. உங்களுடைய உள்ளம் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் உங்கள் உதவிகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டேன். நான் செய்த உதவிகள் நீங்கள் என் மீது காதல் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் உங்கள் மீது கொண்ட காதலுக்காகத்தான். எப்போதும் சொல்கிறேன், மீண்டும் நான் உங்களுடையவள் தான். இந்த உறவை உங்களால் கூட மாற்ற முடியாது. இளவரசி, உங்கள் நிலைமையை பார்க்கும் போது எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் செய்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். வருகிறேன். இல்லுங்கள், உங்களுக்காக உயிரையே தியாகம் செய்ய ஒருத்தி இந்த மாளிகையில் காத்திருக்கிறாள். நிலை தருமாறும் இந்த நேரத்திலும் என்னை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாயே?
எதிரிகளை நான் எப்போதுமே மறப்பதில்லை. தப்பிச் சென்ற நீ தாயை மீட்பதற்காக வந்திருக்கிறேன். இல்லை, சாவை சந்திப்பதற்கு வந்திருக்கிறாய். எடுத்துக்கொள் உன் வாளை. உன் வீரம் இந்த மனிதரின் விழிகளில் தான் இருக்கிறது என்றால் அவர்கள் உன்னுடன் இருக்கட்டும். உன் பலம் அந்த மதுக்கோப்பையில் தான் இருக்கிறது என்றால் இன்னும் கொஞ்சம் அருந்திக்கொள். இவ்வாள் இது பயம் இருந்தால் வேண்டுமென்றால் கவசங்களை அணிந்து கொள். நான் சந்திக்கப் போவது என் தாயா அல்லது நீ சந்திக்கப் போவது உன் சாவையா என்பதை இந்த இரண்டு வாளிகளிலே ஒன்று தீர்மானிக்கட்டும். இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன். வாளை தேடுகிறாயா? வா இப்படி. பைத்தியக்காரா, வாழ்வீச்சில் சுழல் வீச்சு என்றொரு வித்தை இருக்கிறது தெரியுமா உனக்கு? அதை கற்று தேர்ந்தவர்கள் உலகிலேயே இருவர்தான். ஒருவன் நான், இன்னொருவன் இருக்கிறானா செத்தானா என்பதே சந்தேகம். இந்த வித்தைக்கு முன் எந்த வீரனும் வென்றதில்லை, எந்த வாளும் நின்றதில்லை. உண்மை தளபதியாரே. இளவரசி, இந்த துரோகியை காப்பாற்றி விட்டீர்களே. காரணம் இருக்கிறது. ஊரறிய தப்பி ஓடியவனை ஊரறியத்தான் தண்டிக்க வேண்டும். நல்ல காரியம்தான். இந்த நன்றி கெட்டவனை சிறையில் அடையுங்கள். உதயத்தில் இவனையும் இவன் தாயையும் ஒன்றாக சாகடிப்போம். உத்தரவு இளவரசி. மகாராஜா, ஆபத்து. விடுங்கள் அவரை. யாரம்மா நீ? நான் ஒரு நாடோடி பெண். விக்ரமரையும் அவருடைய தாயாரையும் பிடிந்து ரத்னபுரியில வச்சு கொல்ல போறான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? தந்தையே, அவர் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நாம் அளித்த அத்தனை வீர பயிற்சிகளும் வீணாகிவிட்டன. இது நமக்கு அவமானம். குடிமக்களே, உங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கும் குற்றவாளி விக்ரமன் எத்தனை கொடியவன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இவன் செய்த ராஜ துரோகங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இவனுக்கு என்ன தண்டனை என்பதை இப்பொழுது காண்பீர்கள். நந்தினி, மீண்டும் எச்சரிக்கிறேன், விக்ரமனை விட்டுவிடு. மறுத்தால் உன்னையும் உன் கூட்டத்தையும் ஆட்சியை விட்டு இறக்க என் ஆற்றலை நான் காட்ட வேண்டி வரும். வீராப்பு பேசுகிறாயா வேலைக்கார பதரே? என்னடி உன் ஆற்றல்? என் ஆற்றலா? 25 வருடங்கள் ஆகும் வரை எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இவன் என் மைந்தன் என்கிற உண்மையை நீ உடைத்து விடக்கூடாது. பிள்ளையை இழக்க போகும் பயத்தில் இவளுக்கு பித்து பிடித்து விட்டது. இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள்.
நிறுத்துங்கள். இந்த தேச துரோகியை தீர்த்து கட்டும் நாளை திருநாளாக கொண்டாட வேண்டும். யார் நீங்கள்? துரோகிகள், நாடோடி கும்பலை சேர்ந்தவர்கள். ஆட்ட பாட்டத்துடன் கோலாகலமாக இவனை கொலை செய்ய வேண்டும் என்று விருப்பம். ஆமா, அப்பொழுதுதான் அந்த குழப்பத்தில் இவனை, அந்த குதூகலத்தில் இவனை சிறப்பாக சித்திரவதை செய்ய முடியும். நாடோடி கூட்டத்துக்கு இவ்வளவு நாட்டுப்பற்றா? நடக்கட்டும்.
தப்பிக்கொண்டு போய்விட்டான். பிடியுங்கள் அவர்களை. அவரை கொல்ல முயன்றார்கள். ஒரே ஒரு வாளால் அத்தனை பேர் வாட்களையும் வானத்தில் பறக்க விட்டார். அப்படியா? அவரை நான் உடனே பார்க்க வேண்டுமே. வேங்கி வனத்தில் 10 காத தூரம் போனால் ஒரு தாமரை தடாகம். இளவரசி, இந்த நாடோடி குடிலில் ஒரு குவளை